ஆனியன் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ ஒரு நைஸாக இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆனியன் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. மசாலாவோட நமக்கு சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது, அப்படியே சாப்பிட்லாம். நான் பச்சை பருப்பு கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஆனியனோட எடுத்து சாப்பிட்றதுக்கு மசாலா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், தூள் உப்பு 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், எண்ணெய் எல்லாமே கையாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். இது மேலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுடுங்க. அப்படியே மூடி வைங்க. 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக இல்லை, நார்மலாக இருக்குது. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த மசாலாவுக்கு தகுந்த தூள் உப்பு, காஞ்ச மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. நம்ம சப்பாத்தி போடுற அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்கிறேன் மாவு. நம்ம சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி தட்டிடலாம். கோதுமை மாவு மேலே அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி தட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயத்தை அப்படியே மூடிடுங்க. திரும்பவும் அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சிடலாம். பாருங்கள், திரும்பவும் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். போய் தட்டிடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லாவே திக்காகவே இருக்குது. இதை வந்து 2ஆகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃபால் 2 சப்பாத்தியாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பீஸு அப்படி தனித்தனியாக எடுத்துருங்க. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தட்டிடலாம். அப்படியே கோதுமை மாவு மேலே போட்டு சப்பாத்தி மாதிரி அப்படியே தட்டிடலாம். அப்படியே முக்கோண ஷேப்லேயே இருக்கும். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், வெங்காயமெல்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் சப்பாத்தி தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சப்பாத்தி தட்டிட்டேன். இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன், காயிட்டும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேண்டாம், திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுடலாம். இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க டைமில் எண்ணெய் விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக போட்டிருக்கோம், அதனால் பொறுமையாக தான் வேகணும். நல்லா உள்ளெல்லாம் மாவு வேகணும். அப்படி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ நல்லா வெந்துடுது. அப்படியே திருப்பி எடுத்துடலாம். அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆனியன் சப்பாத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இன்னொன்று வச்சுருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடுங்க. நல்லா சப்பாத்தி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஆனியன் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.